ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரைட் ரைஸ். என்னடா அவன் இப்போ நிற்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி நான் மீ கோரிங் செய்ய போகிறேன். இந்த பொருளை வச்சு அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ. அது எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதனால தான் இந்த புதிய அவதாரம். ஆமாம், நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன், எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி, மலேசியாவோட ஃபேமஸ் ஃபுட் மீ கோரிங் செய்கிறது எப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் 4 பேருக்கு செய்கிறனால 2 மீ எடுத்திருக்கேன். அப்புறம் மீ கோரிங்க்கு யூஸ் பண்ணுற கீரை, இது சாவின்னு சொல்லுவாங்க மலாயில், தமிழில் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 வெங்காயம், 2 தக்காளி, ப்ளஸ் வெள்ளைப்பூடு, அப்புறம் இந்த மிளகா, அப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட்டே இதுதான். இது கருவாடு, நெத்திலி கருவாடு. ஆமாம், இது எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் அந்த டிஷ் செய்ய போகிறேன். எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஹோம்மேடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான். அதாவது இது உங்களுக்கு இந்தியாவில் கிடச்சா நீங்களே செய்யலாம். ஆமாம், இது ஸ்பெஷலாக மீக்காகவே தயாரிக்கப்பட்ட மீ. நான் இது எப்படி செய்யணுங்கிறத ஒன்று ஒன்றா காமிக்கிறேன், பாருங்கள் தொடர்ந்து வீடியோவில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த மீயை பிரித்து இதில் கொட்டணும். வெறும் தண்ணியில் கொட்டி அலசணும் லைட்டாக. இதுலேயே 2 பேர் சாப்பிட்லாம், நல்லா 2-3 பேர்கிட்ட சாப்பிடலாம். நான் 1.5 மீ போடுறேன். கூட போடுவோம். கொஞ்சம் பேச்சுலர் சமையல், கொஞ்சம் அப்படி இப்படியும் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பக்கம் இப்போ தூக்கி வச்சிட வேண்டியதான். ஓகே, ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மீ கோரிங்க்கு உண்டான மசாலா தயாரிக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். A few moments later. ஓகே, இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு கருவாடு எடுத்திருக்கேன். கருவாடு ப்ளஸ் ஒரு 5 பட்டை மிளகா. 5 பட்டை மிளகாவை அடிப்பிச்சு போட்டுற வேண்டியது. போட்டு மிக்சியில் ஒரு ஒன்று அடிக்க போகிறோம். ஓகே, வெற்றிகரமாக அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு, பேனா சட்டியான்னு தெரில, என்னென்னு தெரில, பார்த்துக்குங்க. இது பேர் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சட்டியை வச்சுட்டு ஃபுல்லாக ஹீட் பண்ணணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ஆயில் ஊற்றணும். ஓகே, ஆயில் லெவல் பார்த்துக்குங்க எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு. இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகணும்.
சூடாகும் போதே வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு அதிகமாக இருக்குங்க, அதான் மெயின் இந்த டிஷ்ஷுக்கு. வெள்ளைப்பூடு அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவாடோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஒரு கவுச்சி தெரியாது, சூப்பராக இருக்கும். நான் வீடியோவில் சொல்ல மறந்துருப்பேன், முட்டை தேவை மெயினாக. முட்டை தான் மெயின். பாருங்கள் எப்படி பொன்னிறம் ஆயிடுச்சுன்னு. என்ன செய்யலாம், வெங்காயத்தை கொட்டலாம். அடுத்து தக்காளி. லைட்டாக கொஞ்சம் பட்டை மிளகா. கீரை தான் மெயின். இது போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் தான் முட்டை சேர்க்கணும். இப்பயே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு 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 1 2 2. ஓகே, உப்பு ஆட் பண்ணால் வேமா வெந்துடும். இதிலே பார்த்த மாதிரி ஞாபகம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. 4 முட்டை, 4 எக் எடுத்துக்கிறேன். 1 2 3 4. 4 முட்டை எடுத்தாச்சு. இப்போ இந்த 4 முட்டையில் கொஞ்சோன்னு மிளகா பொடி லைட்டாக. ஓகே, கொஞ்சோன்னு கரம் மசாலா பொடி. லைட்டா மஞ்சத்தூள். ஆட் பண்ணிட்டு மிக்சிங் சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு ஒன்று மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிண்டி விடணும், இல்லாட்டா முட்டை வந்து கீழே போய் உட்காந்துக்கும். இப்போ வந்து நம்ம வச்சிருக்க மீயை வந்து அதில் போட போகிறோம்.
மீயை போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவாடை கொட்டுறோம். மிளகா கம்மியாக போட்டனால இந்த கலரில் வருது. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது விஷயமே. எப்படி எதுலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறது தெரியல. A few moments later. லைட்டாக சில்லி சாஸ். போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டது. இதான் மீ கோரிங், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.